தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நேத்து தான் போய் நான் கோவில உனக்காக வேண்டிட்டு வந்து பொய் சொல்லுவாரு. இந்த மச்சான பிடிக்காது. சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அந்த நாய்க்கு நல்லா வேணும் அப்படின்னு பேசிட்டு போவான். நல்லா கவனிங்க. சைக்கிள் வாங்குறதுக்கும் ஆடி கார் வாங்குறதுக்கும் ஒரே ஃபீலிங் தான். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? எப்படி போலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறனால தான் இன்னும் போக மாட்டேங்கிறோம். எங்க போகணும்னு நினைக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. கூட்டிட்டு போறது பிரபஞ்ச வேலை. ஃபர்ஸ்ட் சீனுங்க, ஃபர்ஸ்ட் பாட்டுங்க. அவருடைய ஸ்டைல் நடந்து எங்கேயும் காதல் அப்படி அழகா நடந்து வருவாரு. இந்த பூட்டு போடுவாங்க எங்கன்னு கேக்குறேங்க. அவரு பூட்டா அதெல்லாம் இல்லன்ட்டாருங்க. 20 வருஷமா அங்க இருக்காருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. எண்ணம் போல் வாழ்க்கை. நமது எண்ணம் எப்படியோ நாம் அதுவாக இருக்கிறோம். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் அதுவாக இருக்கிறேன், நீ அப்படியே இருப்பாயாக. இதெல்லாம் சேம் கான்செப்டுங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் சொன்ன விஷயங்கள். சில பேர் ஞானிகள், நீங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போனீங்கன்னா தெரியுமா சொல்லுவாங்க? நல்லா இருப்பாங்க. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? உங்க எண்ணம் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்க எண்ணம் சரியில்லைன்னு வச்சுங்களேன், தெரியுமா சொல்லுவாங்க? மனசு போல வாழுன்றுவாங்க. இதுக்குள்ள சூட்சம் இருக்கு. மனசை போல வாழனா நீ நல்லா இல்லை, மனசு நீ நல்லா இருக்க மாட்டேன்னு அர்த்தம். நம்ம நினைச்சுக்கோ அவர் மனசு போல வாழ்ன்னு வாழ்த்திட்டாருன்னு. நீ சரியில்லை, நீ அப்படிதான் இருப்பேன்னு அர்த்தம். நல்லாருன்னு வாழ்த்துறக்கும் மனம் போல் வாழ்கன்னு சொல்ற வித்தியாசம் இருக்கு. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல முக்கியமான விஷயங்க. உடனே இன்னிலிருந்து கார் வேணும், கார் வேணும், கார் வேணும் அப்படின்னா கார் கிடைக்காது. புரிஞ்சுக்குங்க. அதாவது வாயில வார்த்தை பேசினாலாம் நடக்காது. ஃபீல் பண்ணணும். உடனே நீங்க பாசிட்டிவா பேசிட்டாலும் நடக்காதுங்க. ஃபீல் பண்ணாதான் நடக்கும். இந்த ஃபீல் எப்படி தெரியுங்களா? ஃபீலிங் சில பேருக்கு புரியலீங்க. அதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. ஒருத்தர் பார்க்க போறாரு. பார்த்துட்டு, மச்சான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு மச்சான், நேத்து தான் போய் நான் கோவில உனக்காக வேண்டிட்டு வந்து பொய் சொல்லுவாரு. இந்த மச்சான பிடிக்காது. சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அந்த நாய்க்கு நல்லா வேணும் அப்படின்னு பேசிட்டு போவார். அப்ப சொன்ன வார்த்தையில நடக்காதுங்க. ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியே பேசுறாரு இல்லையா? இதெல்லாம் நடக்காதுங்கிறங்க. ஐ மீன் இது வேலைக்கு ஆகாது. ஃபீல் பண்ணி நினைச்சா தான் நடக்கும். ஒரு சாமியார் கால விழுகிறீங்க, அவர் போன் பேசிக்கிட்டே அப்படின்னாரு, நடக்காது உங்களுக்கு. உங்க பொண்ணு கல்யாணத்தப்ப ஆசீர்வாதம் வாங்கும்போது எப்படிங்க வாழ்த்துவீங்க? கண்ணுல தண்ணியோட நல்லா இருப்பா. அதான் ஃபீலிங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? புரிஞ்சுக்குங்க. வார்த்தைகள் எல்லாம் வேலை செய்யாது. ஃபீலிங்ஸ் தான் வேலை செய்யும். இனிமேல் எப்பவுமே ஃபீல் பண்ணுங்க. பாருங்க, இதெல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் இயல்புங்க. ஃபீல். அப்ப நினைக்கும் போது ஃபீல் பண்ணி நினைங்கிறேன். அப்போ பீனியல் ரெக்கார்ட் பண்ணி நடக்கும். இப்ப அடுத்த டாபிக் என்ன போறோம்னா, நாம் நினைத்ததை அடைவது எப்படி? இந்த சீக்ரெட்டை பயன்படுத்தி. அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு கார் வேணும்னா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கார் வேணும்னா, கார் வேணும், கார் வேணும், கார் வேணும் சொன்னா நடக்காதுங்க. ஃபீல் பண்ணணும். கற்பனை பண்ணணும். இமேஜின் பண்ணணும். கார் வாங்கிட்டதா நீங்க நம்பணும். நம்பணும், ஃபீல் பண்ணணும், உணரணும், கற்பனை செய்யணும். அப்போ இந்த பீனியல் கிளாண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கும். சில பேருக்கு கற்பனை பண்றதே வராதுங்க. இங்க பாருங்க, இந்த பீனியல் கிளாண்ட் இருக்கு இல்லைங்களா? இது எதை நம்புதோ நடக்கும். இதாங்க விஷயம். பீனியல் கிளாண்ட் எதை நம்புதோ நடக்கும். நீங்க எம்எல்ஏன்னு சொல்லுங்க, எம்எல்ஏ ஆயிருவீங்க. கார் வேணுமா? இதுகிட்ட சொல்லிட்டீங்கன்னு நடந்து கொடுத்துருங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பீனியல் கிளாண்ட எப்படி ஏமாத்தி ரெக்கார்ட் பண்றதுங்கிறதா வித்தை. அதுக்கு ஐடியா சொல்றேங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு வேணுமோ ஃபீல் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு சொந்தமா வீடு வாங்கணும்னா ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ உங்களை கேட்கிறேன், நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, சொந்தக்காரர் வராரு, அப்புறம் சொந்த வீடா? இல்லைங்க, வாடகை. ஒண்ணு அடுத்தது, எப்ப சொந்த வீடு வாங்க போறீங்க?
நீங்க எங்க நம்மலாம் வாங்கவா முடியும்? கடன் இருக்குது. பொண்ணுக்கு வேற கல்யாணம். அப்படின்னு வாங்க முடியாது. பொய் சொல்லுங்க. இது பொய் சொன்னா நம்பும். ஆ 6 மாசம் கழிச்சு வாங்க. சொந்த வீடு வாங்கிருவேன். கூடிய சீக்கிரம் வந்து உங்கள கூப்பிடுறேன். சொல்லுங்கங்கிறேங்க. கற்பனை பண்ணுங்க. புரிஞ்சுக்கங்க. அந்த கற்பனை ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை மாறும். இதாங்க அந்த சீக்ரெட். நீங்க இங்க பாருங்க. நல்லா கவனிங்க. சைக்கிள் வாங்குறதுக்கும், ஆடி கார் வாங்குறதுக்கும் ஒரே ஃபீலிங் தான். சைக்கிள் வேணும், சைக்கிள் வேணும் ரெக்கார்ட் பண்றீங்க. எப்படி ரெக்கார்ட் பண்றீங்களோ, அதே எஃபோர்ட் போட்டு ஆடி கார்னா ஆடி கார் வந்துரும். நாம ஏன் தெரியுமா ஆடி கார் நினைக்கிறதே இல்ல. நம்ம கெப்பாசிட்டிய நம்மளே நமக்கு நாமே தாழ்த்திக்கிறோம். நம்மளால முடியுமா? மறுபடியும் சொல்றேங்க. இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்கலாம் எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்ல. தி சீக்ரெட் அப்படிங்கிற ரகசியம் சொல்லட்டுங்களா? இந்த ஈர்ப்புவிதி தத்துவ ரகசியம். நீங்கள் எங்கே போக வேண்டுமோ அதை நினைக்க வேண்டும். எப்படி போக வேண்டும் என்று நினைத்தால் போக முடியாது. இதாங்க தத்துவம். நம்மலாம் என்ன பண்றோம்? எப்படி போலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறனால இன்னும் போ மாட்டேங்கிறோம். எங்க போகணும்னு நினைக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. கூட்டிட்டு போறது பிரபஞ்ச வேலை. அத யோசிச்சாவே அவுட். நீங்க இனிமேலு ஒரு வீடு வேணும்னா, உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? வீடு வேணும்னா 50 லட்சம் ஆகும். உடனே இந்த புத்தி வந்துரும். ஏற்கனவே 7 லட்சம் கடன் இருக்கு. பையனுக்கு வேற உடம்பு சரியில்ல. ச்சீ! நம்ம வாங்க முடியாதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? லாக் ஆயிருது. வாங்க முடியாது. இதெல்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் தான் இருக்கும். உங்களுக்கு வீடு வேணும்னா, அத மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு போட்டிக்கு போய் வீடு பரிசா குடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேங்க. அதான் கிடைக்கும்னு இல்ல. ஒரு எக்ஸாம்பிள். இல்லைங்க. மிராக்கிள் வாழ்க்கையில நடக்குங்க. இது யாருமே நம்புறதே இல்லைங்க. ரோட்ல போறீங்க. ஒரு சின்ன குழந்தை ரோட்ட கிராஸ் பண்ணுது. ஒரு லாரி வருது. நீங்க ஐயய்யோன்ட்டு ஓடி போய் உங்க உயிரை துச்சமா மதிச்சு, அந்த குழந்தையோட பல்டி அடிச்சு லாரிலருந்து காப்பாத்துறீங்க. திடீர்னு பண்ணிட்டீங்க. ஏன் பண்ணேன்னு தெரியல. குழந்தைய பார்த்து எந்த குழந்தைன்னு தெரியலங்க. ஏதோ ஒரு குழந்தைய காப்பாத்திட்டீங்கங்க. திடீர்னு 1 செகண்ட் நடந்துருங்க. அவங்க அப்பா கோடீஸ்வரங்க. ஐயோ! அப்பா என் குழந்தைய காப்பாத்தின்னு ஒரு வீடு குடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? 1 செகண்ட் தான். என் வாழ்க்கையில நடந்திருக்குங்கிறேங்க. நெறைய நடந்திருக்குங்க. நான் ஏன் இத சொல்றதுக்கு நான் வந்து துணிவா ஏன் சொல்றேன்னா, நான் அந்த மாரி நெறைய அனுபவிச்சிருக்கேன்னு சொல்றேங்க. நான் நினைப்பேங்க நடக்குங்க. எனக்கு எனக்கு ஓப்பனா சொல்றேங்க. எனக்கு இந்த உலகத்துல எந்த ரூல்ஸ் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு வேணும்னா நினைப்பேன் நடக்கும். அவ்வளோதான். எனக்கு அத தவிர ஒண்ணும் தெரியாதுங்கிறேங்க. இன்னும் நெறைய உதாரணம் இருக்கு. என் வாழ்க்கையில. ஒரு நாளு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். பிரபுதேவா படம். எங்கேயும் காதல். ஃபர்ஸ்ட் சீன்ங்க. ஃபர்ஸ்ட் பாட்டுங்க. அவருடைய ஸ்டைல் நடந்து எங்கேயும் காதல் அப்படி அழகா நடந்து வருவாரு. அந்த பிரான்ஸ்ல நடந்து வந்துட்டு இருப்பாருங்க. அப்படியே ஸ்லோ மோஷன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. அத கேட்டா அப்படியே மதி மயங்கிரும். அவ்வளோ அருமையான பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல பிரபுதேவா என்ன பண்ணாரு, பிரான்ஸ்ல ஒவ்வொரு தெருவா நடந்து போயி, ஒவ்வொன்னா பண்ணிட்டு ஒரு இடத்துல பூட்டு போடுவாரு. ஒரு இடத்துல வந்து ஒரு பூவ தூக்கி வீசுவாரு. ஒரு பூவ வந்து வீசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்து அந்த பாட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. எனக்கு ஆசை வந்துருச்சு. நானும் பிரான்ஸ்ல இருக்கிற அந்த தெருவுக்கெல்லாம் போகணும்னு. உண்மையிலங்க. நான் ஆசைப்பட்டுட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசாம இருந்தேங்க. நான் ஒண்ணும் பண்ணல புரிஞ்சுக்கங்க. ரெக்கார்ட் பண்றது மட்டும் தான் உங்க வேல. உடனே பிரான்ஸ்ல இருந்து சில பேர் கூப்பிட்டாங்க. சார் உங்க வீடியோலாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க நாட்டுக்கு வாங்க. நாங்களே செலவு பண்ணி கூட்டிட்டு போறோம்னு ஃபோன் வந்துச்சு அவ்வளோதான். அவங்களே டிக்கெட் போட்டு, அவங்களே உண்மையிலேயே சொல்றேங்க. நான் பிரான்ஸ் போகும்போது எனக்கு விசாவே கிடைக்காது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரான்ஸ் போகும்போது எனக்கு ஐடி கிடையாது. சேலரி கிடையாது. உண்மையிலேங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 0 பேலன்ஸ்ங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. பிரான்ஸ் விசாவுக்கு. போய் பேங்க்ல எடுக்கிறேன். 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கு. 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு என்ட்ரி. அப்ப நான் இருந்த நிலைமை அவ்வளோதாங்க. பேங்க்ல 0 பேலன்ஸ்ங்க. ஐடி ஃபைல் பண்ணீங்க. அப்ப மேரேஜ் பண்ணலீங்க. ஒண்ணுமே இல்லைங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே இல்லைங்க. எல்லாரும் சொன்னது, அத பிரான்ஸ் போமாட்டேன்னு சொன்னாங்க. இந்த இந்த ப்ரொஃபைலுக்கு விசா கிடைக்காதுன்னு சொன்னாங்கங்க. நான் அப்ளை பண்ணேங்க. எனக்கு 26 நாட்டு செங்கன் விசா கிடைச்சது. பிரான்ஸ் மட்டும் இல்ல. அந்த 26 நாடு செங்கன்னு சொல்லுவாங்க. 26 நாட்டுக்கு எங்க வேணாலும் போலாம்னு கிடைச்சு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்றேங்க. நான் ஒண்ணும் பண்ணலைங்க. நான் கற்பனை பண்ணேன். நான் நம்பினேன்.
நான் போனேங்க. போயிட்டு அந்த அந்த பூட்டு அந்த பிரபோதேவா எங்கெங்கெல்லாம் போனாரோ, அந்த பூட்டெல்லாம் பூட்டிட்டு வந்தேன். அந்த ஃப்ளவர் தூக்கி வீசி எல்லாம் பண்ணேங்க. இது என்ன ஒரு கூத்துன்னா, பிரான்ஸ்லயே 20 வருஷமா இருக்கிற ஒருத்தங்க என்ன கூட்டிட்டு போறாங்க. கார்ல. நான் கேட்கிறேன். இந்த பூட்டு போடுவாங்க எங்கன்னு கேட்கிறேங்க. அவரு பூட்டா? அதெல்லாம் இல்லன்ட்டாருங்க. 20 வருஷமா அங்க இருக்காருங்க. நான் சொல்றேன், இல்லைங்க பிரபுதேவா படத்துல பார்த்தேங்கங்கிறேன். நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன் தெரியாதுன்ட்டாருங்க. அப்புறம் அவர் 2 பேத்துக்கு ஃபோன் பண்ணா, சொல்றாங்க அந்த மெயின் ரோட்ல நடுவுல ஒரு பாலத்துல பூட்டு போடுறாங்க. பூட்டம் இப்ப நம்ம எப்படி இது தொட்டில் தொங்க விடுவோம், அந்த மாதிரி பூட்ட வந்து பூட்டணும். பூட்டிட்டு அத எழுதிட்டு வரணும். அவரு ஆச்சரியப்பட்டாருங்க. அதே வழியில தான் டெய்லி ஆபீஸ் போறாராமா. என்னங்க நீங்க அவங்கங்க. அப்புறம் அங்க போய் பூட்டெல்லாம் போட்டு அப்புறம் சொன்னேன். பூவ வந்து பேப்பர்ல எழுதி பூவுல கட்டி தூக்கி வீசணும். அதுவும் தெரியலன்னு 4 பக்கம் ஃபோன் பண்றாங்க. அங்கேயும் போய் அதுல பூவெல்லாம் போட்டுட்டு நடந்ததுங்க. புரிஞ்சுக்குங்க. நெனச்சா நடக்குங்க. நம்ம நெனைக்கிறதே இல்ல. நம்மளோட கெப்பாசிட்டி நம்மளே குறைச்சு வச்சிருக்கோங்கிறது. நெனச்சா நடக்கும். பஞ்ச பட்சி சாஸ்திரம்னா என்ன? உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் 5 பறவையா பிரிக்குது பஞ்சபட்சி சாஸ்திரம். எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த பறவைகள் ஒத்து வரும், ஒத்து வராது. இப்படி பஞ்சபட்சி அப்படிங்கிற சயின்ஸ் தெரிஞ்சா உறவுகள் சுமூகமா இருக்கும். இது ஒரு அருமையான சயின்ஸ். நமது சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அருமையான சயின்ஸ். பஞ்சபட்சி தெரிஞ்சிருந்தாதான் சரகளை கத்துக்க முடியும்னு கிடையாது. சரகளை தெரிஞ்சிருந்தாதான் பஞ்சபட்சி கத்துக்க முடியும்னு கிடையாது. ரெண்டும் வேற வேற அறிவியல், வேற வேற சயின்ஸ், வேற வேற கணிதம். ஆனா இது ரெண்டையும் தெரிஞ்சிருந்தா சூப்பரா இருக்கும். ஒருத்தருக்கு சரகளையும் தெரியுது, பஞ்சபட்சியும் தெரியுதுன்னா அவர் இன்னும் அந்த சரகளை இன்னும் நுணுக்கம் பண்ணிக்கலாம். 2 வேற வேற அறிவியலுங்க. சேரும் பொழுது பிரமாதமா இருக்கும். எக்ஸ்ட்ரா பூஸ்டர். எனவே சரகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், பஞ்சபட்சியும் கற்றுக்கொள்ளுங்கள். பஞ்ச பட்சி சாஸ்திரம் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. தினமும் 1 மணி நேரம். நடத்துபவர் ஜோதிடர் திருமதி சத்யா அவர்கள். இந்த வகுப்புக்கு கட்டணம் 1500 ரூபாய். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல சர்ச் அல்லது ப்ரோக்ராம் ஃபைண்டர்ங்கிற இடத்துல பஞ்சபட்சி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா 1500 ரூபாய் கட்டி நீங்க புக் பண்ணீங்கன்னா லிங்க் வரும். ஆன்லைன் வகுப்பு நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணி கலந்துக்கலாம். நண்பர்களே, பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள்.